சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு 40 நாள் என்ன பண்ணாரு? உபவாசம் இருந்தார். ஊழியத்துக்கு வந்த போது ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விட்டார். பரிசுத்த ஆவியானவராலே பிசாசுக்கு சோதிக்கப்படும்படி 40 நாள் போனாரு. அந்த 40 நாளும் உபவாசம் இருந்தாரு. உபவாசத்தை முடித்துட்டு அவர் திரும்பி வெளியே வரும்போது அவருக்கு பசி உண்டாயிருச்சு. சோதனைக்கார அப்பவும் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு. நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரசுத்தமாக அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த தேவனுடைய வார்த்தை ஆதி காலங்களிலே தேவனுடைய வார்த்தை எப்படி வந்தது, அந்த வார்த்தை இப்ப எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னா, அதனால தேவனுடைய வார்த்தையின் கிரியை எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை ஆதியில முதலாக மனுஷத்துல நேரடியாய் பேசப்பட்டார். நேரடியா பேசினார். ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆதாம் நேரா வந்து பேசினார். சரிங்கய்யா, நேரா வந்து பேசினார் அப்படின்னா அன்னைக்கு யாரும் இல்லை, அது முதல் மனுஷன் அவங்கள்ட்ட நேரா பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த காரியம் இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு எங்க உண்டாயினாரு? தரிசனத்தில் உண்டாய் பேசுறார். தரிசனம் எப்படி? சொப்பனம் வேற, தரிசனம் வேற. சொப்பனமா தூங்கும் போது வருது. சர்ச்சுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் கண்டேன்னு சொல்லுவான். தூங்கும் போது தூங்கிட்டு தரிசனம் கண்டதா ஒத்துக்க மாட்டேன். நீ வீட்டை தூங்கும் போது தரிசனம் கண்டதா சரி ஆச்சா? அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறான். தரிசனமாய் ஆண்டவர் பேசுறாரு. எப்படி? அப்படியா? தூங்கி இருந்தாரா? என்ன பண்ணியிருந்தாரு? ஜெபம் இருந்திருக்கலாம், உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம், முழிச்சிட்டு இருந்திருக்கலாம், தேவனை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், தேவனை இதோட பண்ணி இருந்திருக்கலாம், அவன் சொந்த வேலை கூட செஞ்சிருக்கலாம். திடீர்னு தரிசனம் ஆகுறாரு. ஐயோ ஆண்டவரே, யார் நீர் அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாயிருக்கிறேன். தர்மன கால்வில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து சொல்லுது. என்ன சொல்லுன்னா, பயப்படாத. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கும். ஐயோ தேவனுடைய வார்த்தை மீறிட்டேனே அப்படிங்கிற பயம் இருக்கும். ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு நினைக்கலாம். ஐயோ நான் அந்த குடும்பத்துக்கு அப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். ஐயோ நான் அப்படி ஏமாந்துட்டேனே, ஐயோ நான் வஞ்சிட்டேனே. இப்படி பல விதத்துல நாம் வாழ்க்கை குறிச்சு நமக்கு ஒரு பயம் வந்து நடுங்கி கொண்டுக்கலாம். ஐயோ என் எதிர்காலம் எப்படியா இருக்கும், என் வேலை வாய்ப்பு, என் தொழில், என் மனைவி, என் பிள்ளை, என்னோட வியாதி எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்? கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரம் வந்திருக்குது. எத்தனை விசுவாசிக்கு இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்குன்னு நீ நம்புனா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரம் வந்து சொல்லுது, பயப்படாத, நான் உனக்கு கேடகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேடகம்னா யார் என்ன பண்ணாலும் நீ ஒண்ணுமே செய்யாது. அன்றைக்கு யுத்தத்துக்கு போறவங்க கையில் கேடகமும் பட்டையும் வச்சிருப்பாங்க. பட்டத்தினால வெட்டுவாங்க, அவன் வெட்டும் போது தடுப்பாங்க. அப்போ எதிராளி வீசுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அதை தடுக்கும்படி தேவன் உனக்கு என்ன செய்யறாரு? கேடகமா இருக்கிறாரு. உனக்கு விரோதமா ஒரு பிரச்சனை, உனக்கு விரோதமா ஒரு போராட்டம், உனக்கு வர ஆயுதம், பயப்படாத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன்ப்பா, பயப்படாத.
அப்படின்ட்டு நான் உனக்கு மகா பெரிய பலம் இருந்தா போதும். எனக்கு இருந்த கொஞ்சம் பலம் இருந்துச்சுன்னா அதை நான் செஞ்சிருவேங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா போதுங்க, நான் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்திருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், நீ இதை செய்வதற்கு நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், நீ இதை ஜெயிப்பதற்கு நான் உதவியா இருக்கிறேன், நீ அந்த காரியத்தை முடிப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன், நீ ஆரம்பிக்கிற காரியத்துக்கு நீ பண்ற காரியத்துக்கு நான் பலனா இருக்கிறேன். நம்பவே முடியாது அத வார்த்தை. ஏன்னா மனுஷன் திங்கிற அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான்னு சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருந்தா போது வாழ்ந்து நினைக்கிற, சாப்பாட்டுக்கு மேல ஒரு காரியம் இருக்கு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரியதா இருக்கிறது, மாம்ச வார்த்தை நம்முடைய நினைவா இருக்குது. நான் சொல்ல புரியுதா? நம்முடைய நினைவுகள்லாம் பூமிக்குரியவை. இந்த பணம் இருந்தாதான் செய்ய முடியும், அது பேர் விசுவாசம் இல்லை. நான் சில நேரத்தில் நம்ம ஆளுகளை சர்ச்சில் ஜெபம் பண்ணுவீங்க, நாங்க 10 சென்ட் போட்டிருக்கேன் நிக்கிறேன்ல, எத்தனை சென்ட் போட்டிருக்கிறேன்? 10 சென்ட். நம்மளால ஜெபிக்கிறது 1 ஏக்கரா, எனக்கு என்னவா இருக்கும்? 10 ஏக்கராக்கு 1 ஏக்கராக்கு ஒரு சென்ட்டுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஏதோ நம்பிக்கை விசுவாசத்துல கொஞ்சம் விசுவாசத்துல 10 சென்ட்டுங்கிறேன், 100 சென்ட் 1 ஏக்கரா தான் வேணுங்கிறாங்க. பணமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப எனக்கு முடியும் பேசுறாரு. பணத்தை வச்சுட்டு இடத்தை பெண், அது பேர் விசுவாசம் இல்லை, அது பேரு விசுவாசம் இல்லை. அப்போ 1 ஏக்கரை வேணும் செல்லணுமோ, தேடணும். ஆமென். அதான் விசுவாசம். ஒண்ணுமே இல்லைன்ட்ட ஆனா நடக்கும். தேவனோட வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கும் போது மனுஷன் ஒரு படைப்பை உருவாக்குறா, ஒரு பொருளை கொண்டு இன்னொரு காரியத்தை செய்வான். ஒரு இரும்பு எடுத்து இன்னொரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு தங்கத்தை எடுத்து ஒரு பொருளை செய்ய முடியும், ஒரு பொருளை எடுத்து ஒரு பொருள் செய்ய முடியும். அப்படித்தானே மனுஷன். தேவன் எதுவுமே இல்லை, வெளிச்சம் உண்டாக்கணுங்கிறாரு. வெளிச்சம் உண்டாகுது. அந்த வார்த்தை, அந்த ஆதியில் இந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா ஆபிரகாம் நாய்க்கு சொல்லுது, ஆபிரகாம் பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் மகாபலனா இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு அதே வார்த்தை இந்த காலையில சர்ச்சுக்குள்ள உங்களுக்கு பார்த்து தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ பயப்படாத. உன் வேலையில வர பிரச்சனை கண்டு பயப்படாத, உன் குடும்ப பிரச்சனை கண்டு பயப்படாத, உன் வியாதி கண்டு பயப்படாத, உன் எதிர்காலத்தை கொண்டு பயப்படாத. இப்ப எனக்குள்ள ஒரு விசுவாச கிரிச்சது எப்படின்னா, இப்ப 10 சென்ட் ஏண்டா போட்டோம், தப்பா பண்ணிட்டோம், ஒரு சென்டாவது 1 ஏக்கராவது இடிச்சிருக்கணும், போட்டிருக்கணும். இதுதான் விசுவாசம். விசுவாசத்தில் வராது யாவும் பாவமே. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். ஆபிரகாம் தரிசனமாறு ஆபிரகாம்ங்கிறாரு. ஆபிரகாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஒரு வெளிச்சம் வந்திருக்கும், திடீர்னு வெளிச்சத்தை பார்க்கிறான், ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். அந்த வெளிச்சத்தை பார்த்தா நடுங்கி பயப்படுறான். என்ன ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்குது, பயந்து நடுங்கும்போது பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகாபலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோசனை பாருங்க, யாருங்க இது? யார் இது இந்த வார்த்தை பேசுறது? கர்த்தர் அந்த வார்த்தை பேசுறாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவனுக்குள்ள ஒரு பயம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து சொல்லுது, நீ பயப்படாத. எல்லாரும் கைவிட்டாங்களா? யாரும் இல்லையா? பயப்படாத, நான் உனக்கு துணையா கேடகமா இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நீ செய்யக்கூடிய பலத்தை நான் உனக்கு தரேன்.
என்னால செய்ய முடியுமா? உன்னால செய்ய முடியாது, என்னால அதை செய்ய முடியும். நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலையில கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா எனக்கு நேரா வந்திருக்கிறது. ஒருவேளை நம்ம எதிர்காலங்களை குறிச்ச ஒரு பயம், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துவோம், எப்படி இந்த தொழிலை செய்வோம், எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை சந்திப்போம். சில பேருக்கு பணம் இல்லாத வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், எங்க போவோம் பணத்துக்கு? இது இருக்குதா? ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பணம் வேணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பணம் வேணும், ஒரு தொழில் தொடங்கணும் பணம் வேணும். பயப்படுமா? அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறியா?